Hello and once again welcome back to Around the World of Cricket. இன்னைக்கு Around the World of Cricketல the blockbuster contest இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய இந்த blockbuster contest பத்தி தான் பேச போறோம். யூசுவலா நம்ம நிறைய பாட்டு பாடுவோம், நிறைய ஃபன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த கான்டெஸ்ட் இப்போ ஒரு பிளாக்பஸ்டரே இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நிறைய தடவை கொண்டு வந்தாச்சு. இருந்தாலும் இது ஒரு 3 பார்ட்டா பிரிக்க போறேன். பிஃபோர் வி டைவ் அண்ட் த்ரோ த கொஸ்டின்ஸ் டு பீடாக். பீடாக் மச்சி மூணு ரவுண்டு மச்சி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு 11. டீமோட 11 என்ன, டீமோட டெம்ப்ளேட்ஸ் என்ன, ரெண்டு டீம் என்ன மாதிரி 11 எடுக்க போறாங்க, அதை கொஞ்சம் லாங்கரா லெங்தியா வச்சுக்கலாம் டிஸ்கஷனை. ரெண்டாவது வந்து மேட்ச் அப் ஆஃப் த டே. எந்த மேட்ச் அப்புக்கு நீ லுக் ஃபார்வர்ட் பண்ற, நாட் நெசர்லி அவுட் ஆறாங்க அடிப்பாங்க அது இல்ல, என்ன ஒரு கான்டெஸ்ட்டுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஃபைனலி த கேம் சேஞ்சர். இது நம்ம முன்னாடியே பண்ணதான். இந்த கான்செப்ட்ல இழுத்துன்னு போனா அப்படியே எல்லாத்தையும் கலந்துடலாம். நீ ஏதாவது ஒரு இடத்துல பாட்டு பண்ணணும்னா தயவுசெய்து சொல்லிவிடு, நான் அந்த பாட்டுக்கு ரெடி ஆயிடுறேன் தாளத்தோட. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? டெம்ப்ளேட் என்ன? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும். இந்தியா வின் பண்ணிட்டு 2 பாயிண்ட்ஸோட வராங்க. பாகிஸ்தான் தோத்துட்டு வராங்க துபாய்க்கு. நேத்து வந்து முதசர் நசாரை கூப்பிட்டு அகீப் ஜாவேத் டீம் மீட்டிங்கை நடத்த வச்சாராம். ஆன் த கிரவுண்ட் ஹடில் அவர் பேசினாராம். முதசர் நசார் பழைய பாகிஸ்தான் பிளேயர், துபாயில இருந்து அவர் போய் பேசியிருக்காரு பாகிஸ்தான் டீமோட. இமாமுல் ஹக் வந்திருக்காரு பக்கர் ஜமானுக்கு பதிலா ஸ்குவாடுக்குள்ள. 11 எப்படி அசம்பிள் ஆகும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்? இப்பதான் 80 பால் ஆடி 50 ரன் அடிச்சிருக்கான். அந்த காலத்துல 110 பால் ஆடி 40 ரன் அடிக்கிற முடாசர் நசரை கூப்பிட்டுட்டு மீட்டிங் நடத்துறீங்களே, இது எந்த விதத்துல வந்து உங்களுக்கு சரிப்படும் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டரா இவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு, பிளாக் பஸ்டர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயமா இருந்திருக்கும். இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பில்டப் பிளாக் பஸ்டர்ன்றாரு. இது ரெண்டையும் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பிளேயிங் லெவனுக்குள்ள போறேன். இல்லடா, நான் சொல்லல பிளாக் பஸ்டர்னு. பிளாக் பஸ்டர் கான்டெஸ்டா சொல்றாங்க, அப்படிதான் அதை விக்கிறாங்க, அப்படிதான் மார்க்கெட் பண்றாங்க. பிளாக் பஸ்டரா முதல்ல? எஸ், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஹிஸ்டரி இருக்கு, பழைய ஹிஸ்டரி. நிறைய விளையாடுறது இல்ல ரெகுலரா, எப்பயோதான் விளையாடுறாங்க. அதனால ஒரு மார்க்கி ஈவெண்ட், ஒரு முக்கியமான மேட்ச் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறது. இப்போ ஒரு விழா நடத்துறாங்க, ஊருக்குள்ள விழா நடத்துறாங்க, ஏதோ ஒரு ரேலி நடக்குது, இல்ல ஒரு நல்ல சினிமா வருது அப்படின்னா போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நம்ம எல்லாம் அடிச்சுக்கலையா? அந்த மாதிரி எப்பயோ நடக்கிறதுனால ஒரு விஷயம், அது ஒரு மார்க்கி ஈவெண்ட். ஒரு ஹாலிடே போற மாதிரி நிறைய பேர் போறாங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு யூகேல இருந்து துபாய் போயிருக்கான். அங்க போய் உட்காந்து ஹியர் ஃபார் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு போட்டோ போட்டான். அப்புறம் இன்னைக்கு காலையில எனக்கு மெசேஜ் அனுப்புறான், டே 2 டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுவியான்னு. டேய், என்னடா துபாயில போய் நீ உட்காந்துட்டு அண்ணனோட போட்டோ போட்டுட்டு எங்கிட்ட டிக்கெட் கேட்கற? இல்ல விட்டா சொத்தியை எழுதி வாங்குவாங்க போல இருக்கு டிக்கெட்டுக்கு, அதனாலதான் டிக்கெட் இருந்தா அவன் கான்டாக்ட் யூஸ் பண்ணி வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன், உங்க அண்ணனையே நான் தான்டா டிக்கெட் கேட்டேன், எங்கிட்ட கேட்காதன்ட்ட. சோ பிளாக் பஸ்டர் அதை விக்கிறாங்க. பிளாக் பஸ்டரா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நல்ல மேட்சா இருந்தா சந்தோஷமா இருப்பேன். இப்ப நீ சொல்லு, டீம் எப்படி லைன் அப் பண்ணோம் 11 ரெண்டு டீமுக்கும்? ஆஷா, ஒரே ஒரு சேஞ்ச் தான். 2 டீமும் பண்ணணும். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஹர்ஷதீப் சிங் ஹேஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதையும் சொல்லிடுறேன். அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு இமாமுல் லக் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் இன்ஜூர்ட் ஃபக்கர் ஜமான். அதை தவிர வேற எந்த இதுவும் இருக்காது. நான் இத பிளேயிங் லெவல்ல வேற எதுவுமே உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படி சொல்லுவீங்க, இல்ல மச்சி பிளேயிங் காம்பினேஷன்லாம் மாத்தக்கூடாது, ஹர்ஷித் ராணா ஹேஸ் டு ஸ்டிக் ஆன் டு ஹிஸ் பிளேஸ் நீங்க சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனுவன் வீக்னஸ் இமாமுல் ஹக் ஹேஸ், ஜெனுவன் வீக்னஸ் பாபர் அசாம் ஹஸ் காட், முகமது ரிஸ்வான் ஹஸ் காட், ஹர்ஷதீப் சிங் ஹேஸ் டு பிளே அப்படின்றதுனால அந்த ஒரு சேஞ்சை நான் பண்ணுவேன். இதுக்கு மேல வேற எந்த சேஞ்சுமே 2 டீம்லயும் இருக்காது. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சேஞ்ச் கிடையாது. ரெண்டாவது டாபிக் நீ சொல்ற சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற டாபிக் இந்தியா சைட்ல நான் போறேன். அந்த இந்தியா தரப்புல இருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தரப்பை நான் அட்ரஸ் பண்றேன். நான் இமாமுல் ஹக் எடுத்துட்டே வர மாட்டேன். ஓகே, ஓப்பனிங் சவுத் ஷகிலே கண்டினியூ பண்ணுவேன், இல்லாட்டி ரிஸ்வானை மேல தள்ளிட்டு 2 பேரையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சல்மான் அலியாகா நம்பர் 4க்கு புஷ் பண்ணிடுவேன். கம்ரான் குலாம் எடுத்துன்னு வந்துடுவேன் டீமுக்குள்ள. இந்தியா 3 ஸ்பின்னர் விளையாடுறாங்க. டியர் வியூவர்ஸ் மறக்காதீங்க, இந்தியா 3 ஸ்பின்னர் விளையாடுறாங்க. கம்ரான் குலாம், சல்மான் அலியாகா, குஷ்டில் ஷா, சவுத் ஷகில். That is as good a batting lineup against spin as one can get. இது அவன் எப்படியுமே ஒத்துந்தான் ஆகணும். சரியான பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் இந்தியா இன்னொரு சீமர் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல நானும் தான் கம்ரான் குலாம் எடுத்துன்னு வந்துட்டு ஸ்பின் ஆட வச்சுட்டு, இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன், இப்ப ஹிந்தி ஷோ பண்ணியிருந்தா நம்ம விமல் சொன்னாரு, ஷஹீன் ஷா அஃப்ரிதியை 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 6 இம்பெட்டஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து ஒரு நியூஸ் வருது. அதே மாதிரி பிராக்டிஸும் பண்ண இரு, நீ அதுக்கப்புறமா அதெல்லாம் கலாய்க்கிறதுலாம் அப்புறம் பண்ணிக்கோ. பட் எனக்கு என்னவோ அதுக்கு பின்னாடி சவுண்ட் ரீசனிங் இருக்க மாதிரி தோணுது. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை புஷ் பண்ணி ஒரு சான்ஸ் எடுமச்சின்னு சொல்றது ஒன்றும் தப்பா தெரியல. அது ஃபர்ஸ்ட். இதுதான் நான் பண்ணுவேன். கம்ரான் குலாம் எடுத்துன்னு வந்துட்டு 3க்கு யாரையாவது ஒருத்தரை தள்ளிட்டு 4ல சல்மான் அலியாகா வச்சு விளையாடி அப்புறம் குஷ்டில் ஷா வச்சு இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ண பார்ப்பேன். இது என்னோட தாட். பட்
இந்தியாவோட தரப்புல இருந்து என்னங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஓ ஃப்ரீஸ் ஆலையா? ஓகே. இப்ப இந்தியாவோட தரப்பு நீ சொன்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அனலிட்டிக்கலாவும் சரி, மேட்ச் அப்பாவும் சரி, ஹர்ஷ்தீப் சிங் அகேன்ஸ்ட் பாபர் ஆசாம், முகமது ரிஸ்வான் அப் ஃப்ரண்ட் பால் கமிங் பேக் இன் ஜெனுவின் வீக்னஸ் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிரசன்ட் பண்றேன் எல்லாருக்கும். இது அவன் விளையாடணும்னா முதலே விளையாடி இருக்கணும். ஏன் இப்ப விளையாடக்கூடாதுன்னு சொல்றேன். நாட் தட் பீடாக் சொல்ற டாக்டிக் ராங்குன்னு நான் சொல்லல. அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா கிரிக்கெட்டர்ஸும் கிரிக்கெட்டர் சார்ந்த அந்த கம்யூனிட்டியும் இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு ரெடி இல்ல. நம்ம வந்து அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதெல்லாம் சொல்லிடலாம். இப்படி பண்ணிடு, அவனை கொண்டு வந்து இவனை வெட்டிடு, அவனை தூக்கிடுன்னு சொல்லிடலாம். ப்ராப்ளம் என்ன ஆகும்னு நான் சொல்றேன். இப்ப நீ ஒரு பிளேயரை உட்காத்தி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவன்கிட்ட போய் என்ன காரணம் சொல்லுவ? உதாரணத்துக்கு ஹர்ஷித் ராணா உட்காத்தி வச்சிடுற, என்ன காரணம் சொல்லுவ? சி ஹர்ஷ்தீப் சிங் இஸ் மேட்சிங் அப் நைஸ்லி அப்படின்னு சொன்னா அவன் மனநிலை என்ன ஆகும்னு நான் சொல்றேன். பிரசன்ட் பண்றேன் இந்த கேஸ. அவன் மனநிலை எப்படி இருக்கும்னா, என்னங்க நான் எடுக்க மாட்டேனா ரிஸ்வானியும் பாபர் அசாமியும், அவன் தான் எடுக்கணுமா? ஏங்க என்ன நீங்க உட்காந்து வைக்கிறீங்க? நம்பிக்கை இல்ல உங்களுக்கு அப்படின்னு யோசிப்பான். அவன் மனசுல இருந்து நீ என்ன காரணம் சொன்னாலும் அப்படிதான் யோசிப்பான். இதனாலதான் நிறைய இடத்துல ஈவன் ஐபிஎல்ல கூட சாப்பிங் அண்ட் சேஞ்சிங், சாப்பிங் அண்ட் சேஞ்சிங், சாப்பிங் அண்ட் சேஞ்சிங்னு பழைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் இதுதான். கிரிக்கெட்டர்ஸோட மனநிலை அங்க வரல. இதுலயுமே உதாரணத்துக்கு போலர்ஸ் பரவாயில்ல. சரி இங்க ஒரு ஸ்பின்னர் வேணாம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் விளையாடலாம், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணாம், ஸ்பின்னர் விளையாடலாம், போலர்ஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி இங்க உட்காந்து வச்சுட்டீங்க, அடுத்த கேம் விளையாடிக்கிறங்க அப்படின்னு விட்டுருவாங்க. பேட்ஸ்மேன் அறவே ரெடி கிடையாது இதுக்கு. சோ நீ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றதுல ஒண்ணு சரி பண்றது, நீ பண்றது சரி. ஆனா அந்த சரி வந்து மனநிலை ரீதியா ஒரு டீமை பாதிக்குமா, ஒரு பிளேயரை பாதிக்குமான்னு யோசிச்சா கண்டிப்பா இன்னும் அந்த நிலைமைக்கு வரல பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி மேபி ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம், மேபி ரொம்ப லாங், அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணா ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு ஃபுட்பால் எடுத்துக்கோ, சேஞ்சஸ் நிறைஞ்ச ஒரு கான்டெஸ்ட் தான். இந்த பொசிஷனுக்கு இந்த பிளேயர் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இவன் வந்துருவான். சோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆயிட்டாங்க வருஷ காலமா அதை பண்ணி அது கண்டிஷனிங். சோ இன்னும் அதுக்கு தயாரா இல்லாதனால அந்த சேஞ்ச நான் பண்ண மாட்டேன். ஆனா மேட்ச் அப் வைஸ் அனலிட்டிக்கலி டாக்டிக்கலி எல்லாம். சோ அந்த பாயிண்ட் ஏன் ரைஸ் பண்ணிருக்கேன், நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன். அதனால அனலிட்டிக்காவும் டாக்டிக்கலாவும் வெளியில இருந்து பாக்குறவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. விடா என்ன மச்சி இப்ப என்ன நினைக்கிற சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா சேஞ்சஸ் கிடையாது, பாகிஸ்தான் அந்த ஒரு சேஞ்ச் சொல்லிருக்கேன். இல்ல நீங்க வந்துட்டு as a பிளேயரா இத சொல்றீங்க பிகாஸ் யூ மைட் ஹவ் கான் த்ரூ திஸ். ஒரு 3433 தடவை யூ மைட் ஹவ் கான் த்ரூ திஸ் இன் யுவர் கரியர். சோ அந்த பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றீங்க, தட் இஸ் ஆல்சோ த ரைட் திங். அதே மாதிரி இந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் நீங்க சொல்றதும், இந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணணுமா ஒரே ஒரு விஷயம் பீடாக், சாரி, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு தயார். என்ன நீ இறக்கி விட்டியா, நான் விளையாடுறதுக்கு நான் தயார். நான் பல இடத்துல கேப்டன்சியும் பண்ணிருக்கேன். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் when you say man management. அவங்களுக்கு என்ன புரியுது, அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். we all learn with experiences. நேத்து கூட பத்ரி காமெண்ட்ரி பாக்ஸ்ல சொன்னாரு, இதெல்லாம் ஆடி புரியறதுக்கு ஒரு 30 மேட்ச் ஆகுங்க, பட் 30 மேட்ச் ஆடி அவனே கத்துக்கிட்டா தான் பெஸ்ட் லேர்னிங்னாரு. அந்த மாதிரி நான் கத்துக்கிட்ட விஷயம் அது, அவ்வளவுதான். கரெக்ட் நீங்க சொல்றது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ if this is the theory, T20 World Cupல முகமது சிராஜ் should have been dropped, should not have been dropped. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நியூயார்க் அந்த பிச்சர்ஸ்ல எடுத்த உடனே குல்தீப் ஆடவே இல்லை. எப்ப குல்தீப்பை கொண்டு வந்தாங்க, கரீபியன் கொண்டு வந்தோடனே, because they know the pitches are going to be this, the spinners are going to come into the picture, they need to have one more spinner அப்படின்னு அப்ப குல்தீப்பை கொண்டு வந்தாங்க. ஓகே, அது கரெக்டான டெசிஷன். தட் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஆர் சர்ச் ஃபார் கோர்சஸ் அண்ட் இந்தியா ஒன். ஃபைனலி 1.4 பில்லியன் பீப்புளுக்கு என்ன வேணும், இந்தியா ஜெயிக்கணும்ன்றது. ஹர்ஷித் ராணா 3 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா போட்டாரு போலிங். சோ there is nothing against him. ஒருவேளை ஒரு 7 ஓவர்ல 56 ரன் கொடுத்திருந்தா கூட பாத்தியா நம்ம சொன்ன ஹர்ஷதீப் ஆடணும் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டலாம். அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்ப எனக்கு என்ன, ஐ வாண்ட் டு க்ளோஸ் த ஷாப் ஹியர். பாகிஸ்தானை நாளைக்கு நான் அடிச்சேன்னா இங்க காம்படிஷன் ஓவர், நியூசிலாந்து இந்தியாவும் குவாலிஃபை ஆயிடும். அப்படிங்கும் போது நான் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஹர்ஷித் ராணாவோட மனசு எப்படி உடையுமோ அப்படி யோசிச்சா யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட மனசு எப்படியா உடைஞ்சிருக்கும். ஸ்குவாட்ல வந்து எடுத்தோடனே அனௌன்ஸ் பண்ணீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால, அதுக்கப்புறம் வருணை கொண்டு வந்தீங்க. திருப்பியும் நான் சொல்றேன், வருணை கொண்டு வந்தது ஒரு செகண்ட் சொல்லல. உன்னோட ஆர்குமெண்ட்டை நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். முகமது சிராஜ், குல்தீப் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பேஸ்ட் அது, அண்ட் முதல்லயே இன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இங்க இருக்கும்போது நீ விளையாட போற, அங்க நீ ரெடியாரு, அந்த கண்டிஷன்ஸ் வேற, வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் அந்த பதில் சொல்றேன். ரெண்டாவது, மனசு உடஞ்சு போயிடுங்கிற மேட்டர் இல்ல, யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா 15 பேர் ஒரு குழுவா ஒரு டீமா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்காங்க.
அந்த டீம்ல பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் வெளியில போனா எனக்கு ஒருவேளை நாளைக்கு சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷ்தீப் விளையாடுறாரு, சுமாரா நல்லா பண்ணல. இந்த பிளேயர்ட்ட நான் திரும்பி போய் ஆகணும்ல. அவங்க தேர் இஸ் சம்திங் கால்ட் ப்ரொஃபஷனல் பிரைட். அவன் பண்ணி ஆகணும். அது அவன் மிஸ்டேக் தான். அவனோட இதுதான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு டீம் அத்லெட்டிக்ஸ்ல சரி நல்லா போயிட்டு இருக்கிறது எதுக்கு நம்ம மாத்தணும்? அப்படிங்கிறது மட்டும் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆஷா, நீங்க சொல்றது கரெக்ட். நல்லா போயிட்டு இருக்குன்றது 6 மேட்ச் 5 ஜெயிச்சு நீங்க டாப் ஆஃப் த டேபிள் இருந்தா நல்லா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் கெட் கேரிட் அவே பை பீட்டிங் எ பங்களாதேஷ் டீம் which 999 அவுட் ஆஃப் 555. என்னடா கணக்கு சொல்றேன்னு சொல்லாதீங்க. நீங்க சிரிக்க நோட்டத்துல தான் சொல்றேன். 999 பேர் அவுட் ஆஃப் 555 would have voted in favor of India to beat Bangladesh. It is a good win, but don't get excited by that. The tournament starts now. அப்படிங்கும் போது எனக்கு வேண்டியது ஓகே ஆன் டேபிள் ஹர்ஷித் ராணா, ஆன் டேபிள் ஹர்ஷதீப் சிங் அகைன்ஸ்ட் தீஸ் கைஸ், ஹூ இஸ் பெட்டர் அப்படிதான் நான் பார்க்கணுமே ஒழிய. இப்ப நான் அதான் சொல்றேன், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு 15 பேருன்றது ஒரு குழு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த குழுவை நீங்க கரெக்டா பண்ணிருக்கணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒருத்தர் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இஸ் ஃபார்ம் நீங்க எடுத்துன்னு வந்துட்டு ஒரே ஒரு ஓடியே இங்கிலாண்டோட ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்லி பர்ஃபார்ம் பண்ணல. டப்புன்னு அவனுக்கு தூக்கி எறியறது அப்ப தப்பு இல்லையா? அப்ப அந்த பிளேயர் உடஞ்சு போக மாட்டானா? People are thinking about Harshit Rana. Harshit Rana himself wouldn't have even in the wildest imagination would have thought he would play ahead of Harshadip Singh. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். நம்ம ரெண்டு பேருமே வந்து பங்களாதேஷ் இந்தியா போது ப்ரிவியூ எல்லாம் பண்ணோம். என் டீம்லயே ஹர்ஷதீப் சிங் இருந்தாரு, உங்க டீம்லயே ஹர்ஷதீப் சிங் இருந்தாரு. I don't think anyone would have made a wildest guess thinking that Harshit Rana will be playing ahead of Harshadip Singh. Maybe people might have thought he should have played ahead of Mohammad Shami. முகமது ஷமி ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம். ஒருவேளை ஹர்ஷதீப் சிங் ஆடுறாரு, செம்மாடி வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க, ஒரு 10 ஓவர்ல 79 ரன் அப்படிங்கும் போது அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. The decision why you have taken is considering the matchups, considering the conditions, considering how the other batsmen play left arm seamers போது அது ஒர்க் ஆகலையா பாத்தியா, சும்மா தேவையில்லாம மாத்தனா அப்படி சொல்லக்கூடாது. That is a lesson for you. இப்ப நான் திருப்பியும் உங்களுக்கு கேட்கிறேன், ஹர்ஷித் ராணா மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கலாம், ஒரு 6 for 33 எடுக்கலாம், இல்ல திருப்பி ஹர்ஷித் ராணாவே ஒரு 10 ஓவர்ல 69 போலாம். Nothing is a guarantee in life. You take chances. If it works, it's good. If it doesn't work, it doesn't work. What is the best option going forward for me? If you ask me, Harshadip Singh in place of Harshit Rana நினைப்பேன். அந்த பாகிஸ்தானை பத்தி சொன்னீங்க, அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சஜஷன் நீங்க சொன்னது. I am always a fan of Shot Shakil opening. அதை நான் ப்ரீவியூலயும் முன்னாடியே உங்களோட மெட்ராஸ் வந்துட்டு அவை ஷன்மிக்கு வேஷம் போட்ட போதும் சொன்னேன். இப்ப எனக்கு பாபர் அசாம தேர் என்ன ஆனாலும் சரிடா, நான் உனக்கு வந்து கழுத்தா சீவனாலும் ஓப்பனிங் அவர் தான் அப்படின்னு அவர் ஓப்பனிங் இறக்குறாருங்கும் போது this is the ideal chance for them to strengthen their batting in the middle order, which is going to be vital in Dubai. இந்த middle orders 20 to 40ல எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்களோ that is going to be the key thing என்றதுனால I will totally support what you are saying. நான் இன்னொரு ஸ்டெப் ஹெடா யோசிப்பேன். நீங்க கம்ரான் குலாம்னு சொன்னீங்கன்னா நான் ஃபஹீம் அஷ்ரஃபை பத்தி யோசிப்பேன். ஏன்னா வந்து ஹாரிஸ் ராஃப் வந்து ஒரு பாரி வள்ளல், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு 4 and 6 கொடுக்குற ஆளு. 10 ஓவர்ல 80 ஷூர் உங்களுக்கு அந்த மொய் இந்த கல்யாணத்தை எழுதுற மாதிரி. அப்படிங்கும் போது எனக்கு ஃபஹீம் அஷ்ரஃப் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா நான் யோசிப்பேன். ஏன்னா நசீம் ஷா ஒருத்தர் தான் நல்லா போடுறாரு, ஷஹீன் அஃப்ரிதி எப்படின்னா பேஸ் யாருன்றாரு, அவரு அங்க 4-6 கொடுத்துட்டு யாரு அப்படின்னு அவரு கேக்குறாரு. இங்க ஒருத்தர் பேஸ் யாருன்றாரு, உள்ள இருந்து அவர் யாருன்றாரு. ஏன்னா கடைசி 3 மேட்ச்ல டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்ரி மேட்ச் ஹஸ் கன்சிடர்ட் 120 runs over. அப்படிங்கும்போது ஐ வுட் ராதர் ஃபீல் a left-handed batsman is also a power hitter who can also give you 4 or 5 overs. ஒருவேளை அவர் எடுத்துட்டு வரலாமான்னு பார்ப்பேன். பட் நீங்க சொன்ன சஜஷன் ஆஃப் கம்ரான் குலான் who's a specific batsman good against spin might not be a bad option. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இமாமுல் ஹக் தான் ஓபன் பண்ணுவார். இல்ல என்ன நடக்க போகுதுங்கிறது இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் இமாமுல் ஹக் தான் ஓபன் பண்ணணுமா, அதுதான் क्वेश्चन. நான் பாருங்க நீங்க சொன்ன ஐடியாவை எடுத்துப்பேன். பட் ஐ வுட் ராதர் திங்க் அபவுட் ஃபஹீம் அஷ்ரஃப், கம்ரான் குலாம் ஆர் ஃபஹீம் அஷ்ரஃப் டெஃபினெட்லி. பட் ஐ வில் ஓபன் வித் ஷார்ட் ஷக்கில். நோ பாயிண்ட் இன் டிமோட்டிங் ஹிம். ஏன்னா எனக்கு என்னென்ன இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னது என்னன்னா, இந்த பாபர் அசாமும் ரிஸ்வானும் ஒன்னா ஆடக்கூடாது. அதுதான் வந்து ஒரே ஒரு பிரச்சனை. அதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணணும். நான் இப்படி யோசிப்பேன், இன்னொரு லெப்ட் ஹேண்டரும் உங்களுக்கு கிடைப்பாங்களே. இப்ப நீங்க சொன்னீங்க ஷஹீன் அஃப்ரிதியை வச்சு கவுண்டர் பண்ண போறாங்க லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ். ஃபஹீம் அஷ்ரஃப் இஸ் a batting all-rounder. Why can't you get Fahim Ashraf in place of Fakhar Zaman and tell him to do that? He's more capable hitter than Shaheen Afridi is my humble thought.
பட் எனக்கு என்னவோ ஃபஹீம் அஷ்ரஃப் அந்த மேட்ச் ஆடினதை பார்த்தா பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும். 20 ரன் அடிச்சாரு. ஏதோ அதுலயே ஒரு 2, 3 சான்ஸ் வந்தது. பெருசா பேட்டிங் ஆடின மாதிரி தெரியல. பவுலிங்கும் சுமாரா தான் போறாரு. இதெல்லாம் நம்மளோட தாட்ஸ். நீ அந்த ஹர்ஷித் ராணா சம்மரைஸ் பண்ணோம். நீ சொல்றது ஓகே. எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவர் விளையாடி இருக்கணும். முதல்ல அவர் விளையாடி இருக்கணுமா? அந்த நியாயத்தெல்லாம் போய் இப்ப எடுத்துட்டு வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் முன்ன வச்சாச்சு ஒரு கால். அதை பின்ன எடுத்து வைக்க வேணாம். ஏன்னா ஐ ஃபீல் ஹர்ஷித் ராணா கிட்டயும் கொஞ்சம் எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அவராலையும் நல்ல விக்கெட் டேக்கிங் பால்ஸ் போட முடியுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படிங்கறத என்னோட தாட். நானா இருந்தா அதை பண்ணுவேன். நீ இருந்தா அதை பண்ணுவேன். நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். த மேட்ச் அப் ஆஃப் த டே. வாட் இஸ் தட் ஒன் மேட்ச் அப் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு? மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் மாமா அப்படின்னு நீ சொல்ற மாதிரி என்ன கான்டெஸ்ட்? ஷஹீன் அஃப்ரிதி வர்சஸ் ரோஹித் சர்மா. ஏன்னா இப்ப ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா is taking the attack against the opposition right from ball 1. அது நீ எப்படி லெஃப்ட் ஆர்மரா இருந்தாலும் சரி, ரைட் ஆர்மரா இருந்தாலும் சரி, பட் அவருக்கு அந்த ஜென்யூவன் இன்கமிங் டெலிவரிஸ், பிச்சிங் அட் குட் லென்த், சீமிங் இன் has always troubled him. நிறைய ரைட் ஆர்ம் சீமர்ஸே அவர் அந்த மாதிரி அவுட் பண்ணிருக்காரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஷஹீன் அஃப்ரிதி will have more opportunity to get him out. ரெண்டாவது என்ன பண்ணுவாரு, இந்த பிக்கப் ஃபிளிக் உள்ள வர்ற பால நிறைய அடிப்பார். எல்பிடபிள்யூ போல்ட் ஆலன்னா கூட ஒரு சில சமயம் இந்த பிக்கப் பிக் அடிச்சு டீப் ஸ்கொயர் லெக்ல நிறைய கேட்ச் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால இந்த கான்டெஸ்ட யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ விஷ் ரோஹித் சர்மா வின்ஸ். எனக்கு என்னமோ ஷஹீன் அஃப்ரிதி வில் கெட் ரோஹித் சர்மா ஏர்லி ஆன் அப்படின்னு தோணுது. ஏர்லி கால் ஒன்னு பீடா கொடுத்திருக்காரு. ஐ திங்க் ஷஹீன் அஃப்ரிதி will come out on top னு சொல்லிருக்காரு. 2 சாப்டர் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் துபாயில நடந்ததுல he got ரோஹித் சர்மா அவுட். செகண்ட் சாப்டர் அகமதாபாத்ல நடந்தது. ரோஹித் சர்மா got the better of ஷஹீன் அஃப்ரிதி. அடிச்சதுக்கு அப்புறம் கையும் வரல காலும் வரல. So I'm looking forward to this contest. But என்னோட contest of the day as a spin bowler, as a favorite, my contest for the day is குல்தீப் யாதவ் versus சல்மான் அலி ஆகா. சல்மான் அலி ஆகா பேட்டிங் ஆடும்போது சில்லறையை செதற விட்டு வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு கான்டெஸ்ட். என்னமா ஆடுறாயோ அப்படின்னு சொல்லி அட்மையர் பண்ணி நானே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த அட்மிரேஷன்லயே குல்தீப் யாதவ் கையில இருந்து வர பால அவன் எப்படி டீல் பண்ணுவான். அந்த கான்டெஸ்ட்ல who's going to come out on top? It is going to be a mouth watering contest. அந்த கான்டெஸ்ட் I am looking forward to it. I hope அந்த பேசேஜ் ஆஃப் பிளேக்கு பாகிஸ்தான் எடுத்துட்டு போய் சல்மான் ஆகா விடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். பார்க்கலாம். அவங்களோட டெம்ப்ளேட் ஃபார் ஆல் தட் நோ பாபர் அசாம் அவங்க மேல போய் ஆடுறது துபாயில ஒர்க் ஆகுமோன்னு எனக்கு இப்ப தோணுது. மேபி தட் டெம்ப்ளேட் will work. எனிவே அடுத்த செக்மெண்ட் இதோட தாட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லாட்டி அடுத்த செக்மெண்ட் போயிடலாம்? இல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன ட்ரை பண்ணுவாரு, டெஃபினட்டா மிட் ஆஃப் உள்ள வச்சு போடுவாரு. சல்மான் அலி ஆகா இஸ் எக்ஸ்குவிசிட் த்ரூ எக்ஸ்ட்ரா கவர்ஸ். தட் இஸ் a way we can say. அதான் நியாயமே பேசணும். அவரை மாதிரி ஆஃப் ஸ்பின்னரு இந்த அகைன்ஸ்ட் ஸ்பின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இந்த லாஸ்ட் 6 monthsல பிஎஸ்எல் நான் பார்த்திருக்கேன். அந்த இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்து ஆடுற ஆளு அப்படிங்கும் போது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, குல்தீப்போட கூக்லி வந்து ரொம்ப நிக்குது. இந்த பிச்சில் இன்னும் நின்னு வரும். நீங்க ஃபீல்டை யூஸ் பண்ணி தகட தகமீன் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there is a good chance stumping opportunity will come. நீங்க சொன்ன மேட்சப் எக்ஸ்ட்ராடனரி மேட்சப். ஆனஸ்டா சொன்னேன், இந்த ரோஹித் சர்மா அஃப்ரிதி பேட்டில்ல அஃப்ரிதி வின் பண்ணுவார்னு. எனக்கு என்னமோ இறங்கி வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிக்க போய் கூகுளியை மிஸ் பண்ணி ஸ்டம்பிங் ஆவார் குல்தீப் யாதவ்க்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ whom you are going to put your money on. பேட்டில்ல ஐ அம் புட்டிங் மை மணி ஆன் குல்தீப். எனக்கு தெரிஞ்சு சல்மான் அலி ஆகாவோட பேட்டிங்கை நான் பார்த்ததுல அவன் இறங்கி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அது எடுக்க மாட்டான்னு தோணுது. படுத்து 2 பெருக்க போறான். அந்த படுத்து பெருக்கிறது பட்டுடுச்சுன்னா தென் இட் பிகம்ஸ் வெரி லீத்தல். பட் ஆல் இன் ஆல் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு டேக் a backward step. நான் பார்க்க ரொம்ப காத்திருக்கேன். ஏன்னா அந்த கூகுளியை பிக் பண்றான்னு வச்சுக்கோங்க சல்மான் அலி ஆகா குல்தீப் யாதவ் கூகுளியை, then it's a contest that he can dominate. ஒருவேளை கூகுளியை பிக் பண்ணல, அவன் இனிஷியலாவே 2-3 ஸ்லைடரை சொருவிட்டான்னு வச்சுக்கோ குல்தீப், then the contest is on Kuldeep's side. It's all in all a great contest that I'm looking forward to watching. சரி அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் இஸ் த கேம் சேஞ்சர் ஆஃப் த டே. கேம் சேஞ்சர் ஆஃப் த டே யார் நீ பிக் பண்ண போற மச்சி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்ஸிலரேட்டிங்கா இருக்கு இந்த ஒரு டாக். ரொம்ப என்ஜாய் பண்றேன். அப்கோர்ஸ் நீ பாட்டு பாடி கலக்கிற, பட் கிரிக்கெட் டாக்குன்னு வந்துட்டா எனக்கு இன்னும் இன்னைக்கு வேற லெவல்ல போகுதுன்னு தோணுது. அண்ட் அப்கோர்ஸ் பிளாக் பஸ்டர் கான்டெஸ்ட் அப்படின்னு மார்க்கி ஈவெண்டா அமைக்கப்பட்ட ஒரு கான்டெஸ்ட் இதுக்கு மேல ஒரு ப்ரீகர்சர் இருக்க முடியாது. சரி அடுத்த செக்மெண்ட் கேம் சேஞ்சர் யாரு? எந்த சைட்ல இருந்து எடுக்க போற? ஒரு சைட்ல இருந்து ஒன்னு கூட எடுக்கலாம். காமெடியா சொல்லணும்னா பாகிஸ்தான் ஆடுற டாட் பால் தான் கேம் சேஞ்சர். நீங்க கேட்கிற கேம் சேஞ்சர் சொல்லிடுறேன். அதை எப்படி உங்களுக்கு விளக்கணும்னா, 2 பேரு பேட் எடுத்துன்னு உள்ள வரோம் பேட்டிங் ஆடுறதுக்கு. சோடா பாட்டில் பையில சிஏ பேட்டு கையில ஆட போறான் பாரு டாட் பாலே படா படா மாப்புல டிஃபென்ஸ் ஆடிட்டு கேப்ல மெய்யாலுமே உங்களுக்கு விக்கெட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கூலி படையே இருக்கு அங்க வந்து டாட் பால் ஆடுறதுக்கு.
எனக்கு என்னமோ கேம் சேஞ்சர் இந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கொரு படிக்கல்லப்பா, வெற்றி கொடி கட்டு, பகவனை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடுப்பேரியப்பா அப்படின்னு. ஈவன் தோ நான் தான் சொன்னேன் ஷஹீன் அஃப்ரிதி மைட் கெட் த வுட் அவுட் ஆஃப் ரோஹித் சர்மான்னு, எனக்கு என்னவோ தோணுது ஒரு மிகப்பெரிய ஒரு டேடி என்டர் இருக்குன்னு. கேம் சேஞ்சர்னா ரோஹித் சர்மாவோட பேட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதை சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்ப எந்த டீம் நல்லா ஆடுறதோ வில் செட் த பேஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம்ன்றதுனால அந்த 12 ஓவர்ல அடிச்சு அவர் கிழிக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எப்படின்னா நாளைக்கு நீங்க ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை ஷஹீன் அஃப்ரிதியை அவுட் பண்ணிட்டா சொன்னா பாத்தியா அப்படின்றுவேன். ஒருவேளை ரோஹித் சர்மா அதை கடந்து ரன் அடிச்சிட்டாருன்னா அப்பயும் சொன்னா பாத்தியான்றுவேன். சோ அதான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் எப்படி வந்து இது பண்றதுன்னு. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, ஆமா பீடா நீ கரெக்டா சொன்ன அப்படின்ற. சோ இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் பெரியப்பா தான். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்னு ராதா ரவி சொல்ற மாதிரி சொல்லியிருக்க. பட் இருந்தாலும் என்னோட சைட்ல இருந்து நான் நிறைய கேம் சேஞ்சர்ஸ் யோசிச்சேன் மச்சி. எல்லாத்தையும் யோசிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி. நான் என்னவோ கீப்பிங் த ப்ரெஷர் இன் த மைண்ட். அதாவது ப்ரெஷர் இவனோட பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியாது. எஸ் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் இது பண்ணல, அவனோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் நிறைய இருக்கு. அவன் நிறைய ரன் அடிக்கணும்னு ஆசைப்படுறான், ரன் அடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். ரோஹித் அண்ட் விராட். ரோஹித்தோட ஒரு புக்ல இருந்து ஒரு லீஃப் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, நான் ஆடுற எல்லா நாளும் போனஸ்ரா, நான் ஜாலியா விளையாட போறேன் மச்சான். கிரிக்கெட் ரன் வருது வரல இப்படிதான் ஆட போறேன், ஜாலியா விளையாட போறேன் அப்படின்னு விளையாடுறான். இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆடினதுக்கு அப்புறமா தட் இஸ் த லீஸ்ட் யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப். கிஃப்ட் டு யுவர் செல்ஃப். இவ்வளவு வருஷம் விளையாடிச்சு, யூ ஏர்ன்ட் த ரைட். நான் அதை தான் சொல்ல போறேன் விராட்டுக்கு. விராட் கோலி இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர். கீப்பிங் இன் மைண்ட் அவன் எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவான் இந்த பாகிஸ்தான் கேமுங்கிறதுனால. பிளாக் பஸ்டரு கான்டெஸ்ட் அதெல்லாம் செப்பரேட், பட் அந்த கேமுக்கு ஒரு பேகேஜ் வருது, ஒரு பேக்கேஜ் வருது. ஸோ அதுக்கு எனக்கு இன்னும் விராட் கோலி அடிக்க போறான்னு தோணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜாலியா என்ஜாய் பண்ணி அடி மச்சான், கவலைப்படாத. ஃபார் சேஞ்ச் நான் சீக்கா மாதிரி சவுண்ட் பண்றேன், அந்த ஒரு ஸ்மைலோட ஒரு புன்னகையோட தயவு செய்து என்ஜாய் பண்ணி அடி. ஏன்னா யூ ஜஸ்ட் டிசர்வ் இட், யூ ஏர்ன்ட் இட் ஆல் த்ரூ யுவர் லைஃப். அதனால அவன் தான் என்னோட கேம் சேஞ்சர் ஆஃப் தி டே. அதாவது அஷாப் நான் என்ன சொல்றேன்னா, the first and foremost thing, it's not the pressure what others put on you, the pressure you put on yourself as a player. நிறைய வந்து என்னோட லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் தே பக்கல் அண்டர் பிரஷர் பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் பிரஷர். ஏன்னா ஒரு 4 இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் அடிக்கலையா, நம்மளால அடிக்க முடியுமா, நிறைய பேரோட இது இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர்ல பேர்ல சொல்ல பீடாக் அண்ட் பேட்டிங் ஷெட் பீடாக் அப்படின்றார் நெட்ஸ்ல. ஒரு மேட்ச் அடுத்த நாள் மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் கப் மேட்ச், பேட்டிங் ஷெட் பீடாக் அப்படின்னு. என்ன பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் 6 ஃபெயிலியர்ஸ், இதுலதான் நிறைய பேர் அடி வாங்குறாங்களே ஒழிய எனக்கு தெரியல. விராட் ஒரு பயங்கர மென்டலி ஸ்ட்ராங் கேரக்டர். அவரோட 6 வருஷம் சின்ன பையனா இருக்கும்போது ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பயே பாத்தீங்கன்னா அவ்வளவு துருத்துருன்னு இருப்பாரு. நான் முடிச்சு கொடுக்குறேன்ல மேட்ச, அந்த விராட் இன்னும் இருக்காரா, அந்த விராட் உயிரோடு இருக்காரா? தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு நோ. இந்த அவுட் சைட் நாய்ஸ் அது இது தட்ஸ் எல்லாம் புல்ஷிட் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த விராட் அவர் வந்து சொல்லிட்டு வேற இது பண்ணுவாரு. இன்னொன்னு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அந்த சவுத் ஆஸ்திரேலியன் ரெட் பேக்ஸோட 200 ரன் சேஸ் பண்ணோம். ஓகே, செமி ஃபைனல்ஸ்ல டு கெட் இன்டு தி ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் மும்பை சாம்பியன்ஸ் லீக்ல டப்புன்னு கிறிஸ் கெயில் அவுட் ஆயிடுவாரு. அது வந்து அந்த நியூ சவுத் வேல்ஸ் டீம் வந்து சவுத் ஆஸ்திரேலியன் ரெட் பேக்ஸ்ன்ற நியூ சவுத் வேல்ஸ் டீம் ஸ்டூவர்ட் கிளார்க், பிரெட்லி, நாதன் லேனு, டேவிட் வார்னர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியன் டீம். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 6 ஓவருக்கு அப்புறம், உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, டக் அவுட்ல நான் வந்து கத்திட்டே இருப்பேன், என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். அவர் ஒரு துண்டு ஏதோ கேட்டுட்டு அந்த 12th மேட்ச சொல்லி அனுப்புறாரு, டக் அவுட்ல எல்லாரையும் குவைட்டா இருக்க சொல்லு, நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த மேட்ச அப்படின்னு. 22 வயசு ஒண்ணுமாப்பா அவருக்கு. அந்த விராட் இன்னும் உயிரோடு இருக்காரா? அந்த விராட் உயிரோட இருந்தா நாளைக்கு நீங்க சொல்றது நடக்க போற உண்மை இல்ல. நாளைக்கு நடக்க போற உண்மையோட எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற பிகெஸ்ட் ஸ்ட்ரீக்கே வந்து பிரஷரை சூப்பரா டீல் பண்ணுவான், அவுட்ஸ்டாண்டிங்கா டீல் பண்ணுவான். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு கிஃப்ட் திஸ் டு மை செல்ஃப் டா. இதுக்கு மேல என்ன வேணும், என்ன இருக்கு அச்சீவ் பண்றதுக்கு? ஜாலியா ஆடு, கட்டி இழு, வந்தா மலை, போனா உஃப் அப்படின்னு ஊதிட்டு ஜாலியா விளையாடுற அந்த நேச்சர் தான் எனக்கு பார்க்கணும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி கேம். இந்தியா பாகிஸ்தான் கான்டெஸ்ட் ஆல்வேஸ் a பிக் கான்டெஸ்ட். பிளாக் பஸ்டர் கான்டெஸ்டா இல்ல, மார்க்கி ஈவெண்ட், நல்ல கேமா இருக்கட்டும். இது வரைக்கும் இழுத்துக்கினே போகுது கான்டெஸ்ட்.
இன்ஃபேக்ட் எனக்கு சம்டைம்ஸ் தோணுது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை பார்க்கும்போது, ஏங்க லைவ் மேட்ச் தான் ஒருவேளை 2x ஸ்பீட்ல பார்க்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா T20 கிரிக்கெட் வந்து நம்ம எல்லாரையும் பாழ் பண்ணி வச்சிருக்கு. பத்தாததுக்கு அங்கங்க வேற வேற இன்னும் கம்மியா ஓவர்ஸ் ஆடுறாங்க. மேட்சை கொஞ்சம் 2x ஸ்பீட்ல பார்க்க முடியுமா? லைவ் மேட்சா போகுது. 50 ஓவர் கிரிக்கெட்டுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு சரியான மேட்ச் இந்த ஆஃபிங் வேணுங்க. அந்த மேட்சா இந்த ஈவெண்ட் அமைஞ்சதுன்னா இந்த டோர்னமெண்ட் ஓஹோ, இல்லாட்டி 2x ஸ்பீடுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கொடுங்க. என்னடா ஒருத்தன் எல்லா பாலையும் அடிக்கிறான், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன்றான். ஒருத்தன் எல்லா பாலையும் டாட் பால் ஆடுறான், அவனும் திருந்த மாட்டேன்றான். அப்ப என்ன பண்ண முடியும்? புரட்சி தலைவர் பாடின பாட்டை எது பண்ண முடியும்? பாட முடியும் சொல்லுங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்? அந்த மாதிரி அவன் எல்லா பாலையும் அடிக்கிறான் ஒரு பக்கம், அவன் எல்லா பாலையும் டிஃபென்ஸ் ஆடுறான். இதுக்கு ஒரு சரி, விமோசனம் எல்லா பாலும் டிஃபென்ஸ் ஆடுறவன் யாருன்னு தெரியும். எல்லா பாலும் அடிக்கிறவன் யாரு? பெஸ்ட் பால் பொட்டேட்டோ மேஷ் அட்டி போலதான். எது வந்து நீங்க சொல்ற மாதிரி உருப்பட போகுது அப்படின்றது தெரியும். ஆனா நீங்களும் சரி நானும் சரி 2 பேரும் இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் வருவோம்னு சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துருவாங்க, பாப்போம். அவன் வருவானா இல்லையா? இவங்களும் வரணும், நம்மளும் ஆடணும், ஒரு நல்ல மேட்ச் அமையணும் அப்படிங்கறதோட இந்த ப்ரிவியூவை அரௌண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல முடிச்சுக்கிறோம். நீங்க நினைக்கிற பல கருத்துக்கள் இந்த ஃபார்மேட் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? இந்த ஃபார்மேட் மோர் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சாங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நாங்க கொடுத்த 11 நாங்க பண்ண டிஸ்கஷன் எதை பத்தியும் உங்களுக்கு கமெண்ட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ so much for joining us on Around the World.